இந்த பக்கத்திலே சாபம் என்ற தலைப்பிலே பேச வந்தார். இவர் எப்போதுமே ஒரு எதிர்மறை, இந்த நாட்டுக்கு எந்த வகையான தீங்கு விளைவித்துக் கூடாது என்பதற்காக அந்த எதிர்மறை விளைவுகள் நமக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனம் உள்ளவர். அதனால் சாபம் என்கிற தலைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு வரமாக வந்திருக்கக்கூடிய மகளாக இருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முகம் திருக்குறள் தொண்டர் விருது பெற்றவர். திருமதி ராஜாமணி அம்மையாருடைய அடியொற்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பாக பட்டிமன்றங்களை பலவற்றில் பேசி சிலவற்றில் அணித்தலைமை வகித்து, பலவற்றில் அணித்தலைமை வகித்து, சிலவற்றில் தலைமையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சிறுவர் பட்டிமன்றங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியின் மேலாண் இயக்குநராக இருக்கிறார். இது எல்லாவற்றையும் விட 1000 மாணவர்களை திருக்குறள் வாசிக்க வைத்து அவர்களை நெறிப்படுத்தி இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளை கொண்டவர். இப்படிப்பட்ட பல்வேறு வரங்களை தன் கைகளிலே கொண்டு வந்தவர். இது எல்லாம் எதன் மூலமாக செய்தார்? சமூக வலைத்தளங்கள் மூலமாக செய்தவர். அவர் என்ன சொல்றாரு? இந்த சமூக வலைத்தளம் சாபோன்னு பேசுறாரு. அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்றாங்க. இதனால இந்த எதிரணிக்கு ஏதோ சில முக்கியமான விவரங்களை கொடுத்து விட்டதாக நீங்கள் கருத வேண்டாம். அதற்கு பதில் அவர் வைத்திருப்பார்கள். இங்கே வலைதளம் என்பது என்ன, இணையதளம் என்பது என்ன என்று 2 வேறு கருத்துக்களை நாம் சற்று வேறுபடுத்தி காண வேண்டும். நம்முடைய தலைப்பிலே இன்றைய சூழலில் சமூக வலைதளங்கள் வரமா சபமா என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறதுனால், இந்த சமூக வலைதளங்கள் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கு, அவனுடைய கருத்து சுதந்திரத்தை ஆகியவற்றை பதிவிடுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இயங்குவது. பொதுவாக முகநூல் பக்கங்கள், ட்விட்டர்கள், லிங்க்டின், மைஸ்பேஸ், நிக்கு, கூகுள் பிளஸ், டேக்டு, ஆர்கட், ஹைஃபை, மை இயர் புக், யூடியூப், ஃபிளிக்கர், டிக்கு, எக்ஸல் பதிவங்கள், இப்படி நிறைய பக்கங்கள் இருக்கு. ஆனா இப்போ கூகுள் அப்படிங்கிறது ஒண்ணு சில பதிவுகளை நாம போடும் பொழுது அது சரி பண்ணி நமக்கு வெளிக்காட்டுது. அப்போ அந்த இதுல சற்று மாறுபட்டு இருக்கிறது. ஆனா இங்கு நாம பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அந்த சமூக வலைதளங்கள் தான் நமக்கு வரமா சாபமா அப்படிங்கிறது தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய இந்த யூடியூப் பத்தி, பேஸ்புக் பத்தி, ட்விட்டர் பத்தி, எக்ஸல் பதிவுகள் பத்தி, அது பத்தி நாம நிறைய பேசிக்கலாம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. கல்வியினுடைய பயன்பாடு அதிகமா இருக்கு. அது மாதிரி இதனுடைய பயன் எதை பொறுத்து அமைகிறது அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. வலைதளங்கள், சமூக வலைதளங்கள் நமக்கு வரமே அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிட்டு போயிருக்காங்க திருமதி தேன்மொழி அவர்கள். இப்போ அவர்களுடைய கருத்துக்களை வெட்டி பேச வராங்க. இது சாபந்தான், இது வரமில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம், வாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்துக்களை பதிவு. தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைக்கு நடுவுநிலைமை வகித்து சிறப்பானதொரு தீர்ப்பு வழங்கவிருக்கும் அவ்வை திரு ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, நீங்க சொன்ன மாதிரி வரம்னா என்ன? காத்திருந்து காலகாலமாக ஒரு கடவுளை நோக்கி நமக்கு தேவையான ஒன்றை தவம் இருந்து பெற்றுக்கொள்வதுதான் வரம். ஆனா இவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் பார்த்தா அதுல காத்திருப்பும் இல்ல, நமக்கு தேவையா அப்படிங்கிற நினைப்பும் இல்ல. தேவையோ தேவையில்லையோ, இவங்க சொன்ன மாதிரி கத்தி யாரு கையில இருக்கோ அதற்கேத்த மாதிரிதான் அதனுடைய பயன்னாங்க. அதைத்தான் நாங்களும் சொல்ல வரோம். கத்திய கொண்டு போய் குழந்தை கையில ஏன் கொடுக்குறீங்க? இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் கையில அததான் வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மருத்துவருக்கு தெரியும் கத்தியை எப்படி பயன்படுத்தணும்னு, வீட்டுல இருக்க இல்லத்தரசிக்கு தெரியும் ஒரு கத்தியை எப்படி பயன்படுத்தணும். ஆனா ஒரு குழந்தைக்கு தெரியுமா? ஆனா இன்னைக்கு எல்லா குழந்தைகள் கையிலயும் அந்த கத்தியை கொடுக்குறீங்க. அப்ப எப்படி அது வரமா இருக்கும்? கண்டிப்பாக அது சாபமாகத்தான் இருக்கும். ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் எப்படி வரமாக இருக்க முடியும்? அந்த இடத்துல உயிரிழப்பு வருது அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு சாபம் தான். நம்ம சொன்ன மாதிரி முகம் தெரியாமல் முகநூலில் பழகுகிறார்கள். புலனடக்கம் இல்லாமல் புலனத்துல ஆபாச செய்தியை போடுறாங்க, ஆபாச காணொலியை போடுறாங்க.
கிசுகிசுக்களை வந்து கீச்சகத்துல வந்து பரப்புறாங்க. அளாவியில வந்து அர்த்தம் இல்லாம பேசுறாங்க. வலையொலியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து வலை வீசிதான் காத்திருக்கிறாங்க. அதுல எல்லாம் பார்த்தா வந்து நமக்கு பதட்டத்தை தான் தருது, பயத்தை தான் தருது. இதுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பதிவை போட்டுட்டு இதை நீ பகிரலைன்னா, பகிர்ந்தால் நீ வந்து இந்தியன், இல்லைன்னா நீ ஆன்டி அப்படின்றாங்க. இத 100 பேருக்கு அனுப்பினா உனக்கு நல்ல செய்தி வரும், இல்லைன்னா வந்து உனக்கு கெட்ட செய்தி வரும்ன்றாங்க. இதெல்லாம் இல்லாம பண மோசடி வேற. குழந்தைகள் கையில நீங்க சொல்ற மாதிரி குடுத்துட்டா, அதுங்க என்ன பண்றோம்னே தெரியாம எதையோ பண்ணுதுங்க. விளையாட்டுன்னு அதுதான் பார்த்து பண்றாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்குல வந்து பணம் வந்து வீணா போகுது. கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்துக்காக சம்பாரிச்ச பணம் வந்து குழந்தைகள்னால வீணாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரி இதுல போயிட்டு விளையாட்டுக்கு வந்து போய் அதுல விளையாண்டு அதுல வந்து சூது. அதுல போய் விளையாண்டு அதுல பணத்தை இழந்து அதனால கடன்பட்டு அதனால உயிரிழப்பு வருது. அப்ப இதெல்லாம் வரும்போது இது எப்படி நீங்க வரோம்னு சொல்லுவீங்க? இது வந்து அத்தியாவசியமா? அனாவசியமான வேலை. இதனால வந்து குழந்தைகளுடைய உடல் நலம் கெடுது, மனநலம் கெடுது. நீங்க சொல்ற மாரி கூகுள்ன்றீங்க. கூகுள்ல போனா என்ன போட்டாலும் வரும். அதுக்கு வந்து எது சரி, எது தப்பு, நம்ம பாக்குறத வந்து குழந்தைங்க பாக்குறாங்களா, யாரு பாக்குறாங்கன்னு அது பிரிச்சு தராது. யாரு அதுல போய் என்ன போட்டாலும் அது எல்லாத்தையுமே கொட்டும். அப்ப அத பாக்குற குழந்தைகளுக்கு அத பிரிச்சு பார்க்க தெரியாது. அப்ப அது எப்படி வரமா இருக்கும்? அதே மாரி ஏகப்பட்ட ஆப்புகள் வச்சிருக்காங்க. அந்த ஆப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்பளிக்கக்கூடியதா தான் இருக்கு. அதற்கு பெயர் செயலி. ஆனா, அதனால அத பயன்படுத்துறதுனால நம்ம தான் வந்து செயலிழந்து இருக்கிறோம். இன்னைக்கு நெறைய வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. பிள்ளைங்க வந்து இப்படியே விளையாண்டு, விளையாண்டு அதுங்க கையில இருந்து கைபேசிய வாங்குனாலும், அது இப்படியே கை பண்ணிட்டே இருக்கு. அப்ப வந்து என்ன ஆகுது? அது வந்து முடங்கி விட செய்யுது. அவங்களுடைய நரம்புகள், மூளை எல்லாமே அப்படியே வந்து அதுல ஊறி போயி, அது வந்து பாதிப்ப தான் வந்து ஏற்படுத்துது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன சண்டை இருக்கு அப்படின்னா, இப்ப அந்த காலத்துலலாம் வந்து காலைல சண்டை போட்டு வேலைக்கு போனாங்கன்னா, மனைவி வீட்ல வேலைய பாத்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அந்த நெனப்புல இருப்பாங்க. அப்புறம் ராத்திரி கணவன் வரும்போது அவங்களுக்கும் வந்து அலுவலக வேலையில மறந்துரும். இவங்களும் வந்து மாறிருவாங்க. ஆனா இன்றைய சூழல் என்ன? வலைதளங்கள்லாம் இருக்கனால, சண்டை போட்டுட்டு அந்த பக்கம் போன உடனே மனைவி வந்து அவங்க நிலைப்பாட்டுல எடுத்து ஒரு இத வச்சுர்றாங்க. அத அப்ப பார்க்கும்போது ஊருக்கே தெரியுது. உங்க வீட்ல வந்து சண்டை நடந்திருக்கு. இவங்க வந்து மனசு சோர்வா இருக்காங்க அப்படின்னு. அத பார்க்கும்போது அதற்கு வந்து கணவன் வந்து ஒரு பதில் நிலைப்பாடு வைக்கிறாங்க. இப்படியே வந்து கருத்து மோதல் வந்து முத்தி போயி, சாயங்காலம் வீட்டுக்கு வர்றதா வேணாமா அப்படின்ற நிலைமை ஆயி போயிருது. உங்களுக்கு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு ஊழல் வந்து ஒரு இடைவெளி வந்து காலப்போக்குல அதுக்கு வந்து காலம் தான் மருந்து. காலையில போறவரு சாயங்காலம் வரும்போது அத மறந்துருவாங்க. ஆனா இப்ப இந்த வலைதளங்கள்னால அத உடனே வந்து ஒரு நிலைப்பாட்டுல போட்டு அத ஊருக்கே சொல்லி அதற்கு ஒரு பதில் நிலைப்பாடு போட்டு அத வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி இது நெறைய வந்து மன உளைச்சல தான் ஏற்படுது. நெறைய வாழ்க்கைகள வந்து பாதிக்குது. அதுவும் திருமணம் ஆன புதிதெல்லாம் வந்து இது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு பாதிப்படைய ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய நிலை வந்து அங்க குறைஞ்சு போகுது. நீங்க சொன்னீங்க அப்பல்லாம் வந்து காத்திருந்தோம். தபால்காரர் வந்து கடவுளா தெரிஞ்சாரு அப்படின்னு. அதுதான் வந்து உண்மை. அந்த காத்திருப்புல தான் வந்து உங்களுக்கு வந்து இன்பமே அதிகமா இருக்கு. ஒரு கடிதம் போடும்பொழுது அதற்கு பதில் கடிதம் வர 1 வாரம் ஆச்சுன்னா, அந்த 1 வாரம் வந்து நம்ம என்ன பதில் வரும், என்ன ஏதுன்னு காத்துட்டு இருப்போம். அந்த கடிதம் வரும்போது அத எடுத்து பிரிச்சு படிக்கும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, புலனத்துல போயிட்டு டக்கு டக்குன்னு ஒரு பதில் போட்டா அடுத்த நொடியே வந்துருது. அடுத்த பதில், அடுத்த பதில். அப்ப அதுல வந்து ஒரு சுவாரஸ்யமும் இருக்கிறது இல்ல, காத்திருப்பும் இருக்கிறது இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரே வீட்லயே வந்து அம்மா வந்து சமையலறையில இருக்காங்க. கணவன் வந்து இங்க உட்கார்ந்து வேலை பார்க்குறாங்க. குழந்தைகள் அங்க உட்கார்ந்து படிக்கிறாங்கன்னா, சாப்பிட கூப்பிடுறது கூட அவங்களுக்கு வந்து ஒரு பதிவு போட்டு தான் கூப்பிட வேண்டியதா இருக்கு. அந்த மாரி நிலைமை ஆயி போயிருது. அப்ப இதெல்லாம் வரம்ன்றீங்களா? அதே மாரி சாப்பிடும்போது சாப்பாட என்ன சாப்பிடுறோம்னு ருசிச்சு அத சாப்பிடணும். கையில இப்படியே பார்த்துக்கிட்டே சாப்பிடுறாங்க. இல்லன்னா அங்க பார்த்துக்கிட்டே சாப்பிடுறாங்க. அப்போ சாப்பிடுறத வந்து எப்படி உடம்புல ஒட்டும்? அது எப்படி வந்து உங்களுக்கு வரமாக இருக்க முடியும்? அத போய் வரம்ன்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப சமூகத்துல வந்து குற்றங்கள் பெருத்து போறதுக்கு இது வந்து ஒரு முக்கிய காரணம். அப்பல்லாம் நீங்க சொன்ன மாரி அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு தான் நடக்கும். உங்களுக்கு வந்து செய்தித்தாள்ல பார்த்தா தெரியும். இல்லன்னா மறுநாள் வந்து செய்தியில பார்த்தா தான் தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு தடவ தான் வந்து செய்தி வரும். அன்னைக்கு பார்த்தா அடுத்து 24 மணி நேரம் கழிச்சு தான் என்ன செய்தி. இப்பயா உடனுக்குடன் செய்திய தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுல பாருங்க, அதுல பாருங்கன்னு அதுல பாதி வந்து பொய்யான செய்தியா தான் இருக்கும். உயிரோட இருக்கிறவங்கள வந்து அ இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம முதல்ல போடணும் பதிவு அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு பதிவு போடுறது. அத பார்த்துட்டு அவங்க இல்ல நான் உயிரோட தான் இருக்கேன்னு அவங்க பதிவு போடுறது. இதெல்லாம் வந்து நமக்கு பார்க்கும்போது கேலி கூத்தா இருக்கும். ஆனா சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதே மாரி குற்றங்கள்லாம் செய்யறத பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு குற்றம் நடக்குது. ஒருத்தன் குற்றம் பண்றான்னா, அந்த குற்றவாளி வந்து பயமில்லாம அத வந்து ஒரு காணொளிய எடுத்து வச்சு, அத காமிச்சு திருப்பி மிரட்டுறான். அப்ப எந்த அளவுக்கு வந்து நாட்டுல வந்து குற்றம் பெருகி போச்சுன்னு பாருங்க. முதல்லலாம் வந்து தப்பு பண்ணா பயப்படுவாங்க, தப்பு பண்ணா ஒளிவாங்க.
இப்ப வந்து வலைதளங்கள் இருக்கிறதுனால அதை படம் பிடிச்சு அதை அந்த வலைதளத்துல போட்டுரும், இந்த வலைதளத்துல போட்டுரும், எனக்கு நீ உடன்படணும்னு சொல்லி மேற்கொண்டு வந்து தப்பு பண்றதுக்கு வந்து அவங்கள வந்து மிரட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து குற்றங்கள் அதிகரிக்குது. அதே மாதிரி திறன் பேசிகள்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் வச்சிருக்க ஸ்மார்ட் போனை அந்த போன் ஸ்மார்ட்ன்னு நினைக்கிறாங்க. அதனால நம்மள வந்து நம்பாம அதனுடைய போயிட்டு நம்ம திறன்களை எல்லாம் அது உறிஞ்சி விடுகிறது. அது எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு போயிருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க வெளிநாட்டுல இருக்கிற பேரன் பேத்திய பாத்துக்கலாம் அப்படின்னா, அள்ளி அணைக்கிற இன்பம் வந்து கண்ணால பாக்குறதுல கிடைக்குமா? தாத்தா பாட்டி பக்கத்துல குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு வந்து கதை சொல்றதோ, அவங்களுக்கு சோறு ஊட்டுறதோ, அவங்கள குளிப்பாட்டுறது, அது எல்லாமே இப்ப போச்சு. இப்ப கதை சொல்றதுக்கும் அதுக்கும் ஒரு செயலி. அதுலயே கதை கேட்டுட்டு அதையே வச்சுட்டு தூங்குதுங்க. அதுல வர்ற இது வந்து அவங்களுடைய மூளைய பாதிக்கும்ன்றாங்க அந்த கதிர்கள். அத குடுக்காதீங்கன்றாங்க. ஆனா இப்ப வந்து பிறந்த குழந்தையில இருந்து அந்த கைபேசியோடயே தான் வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பெருமையா நினைக்கிறாங்க. வரோன்னு சொல்றாங்க. இது எப்படி வரோன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இப்ப சமீபத்துல ஒரு திரைப்படம் கூட வந்தது. கூகுள் குட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா முதல்ல அந்த எந்திரம் வந்து நமக்கு பயனா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் அது செய்யுது. ஆனா அதுல என்ன ஆபத்து அப்படின்னா, அது ஒரு இயந்திரம்னால அது எப்ப வேணா வந்து மாற்றி செயலாச்சுன்னா, எதிர்மறையா செயலாகும்போது உயிரிழப்புக்கு வந்து அ க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அத வந்து எப்படி வரோன்னு எடுத்துப்பீங்க? சாபமாத்தானே இருக்க முடியும். அதே மாரி சொன்னீங்க. நூலகம் திறந்தா வந்து 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும்னு. அதே மாதிரி இப்ப வந்து கூகுள திறக்கறனால 1000 சிறைச்சாலைகள் இப்ப அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி ஏகப்பட்ட செயலிகள் இருக்கு. அதெல்லாம் வந்து நமக்கு இப்ப பயன் தர்ற மாரி இருக்கும். ஆனா நம்மளுடைய சமூக அமைப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சட்டத்துல 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் தப்பிக்கலாம். ஒரு நிரபராதி கூட பாதிக்கப்படக்கூடாதுன்னு. அப்ப அந்த வகையில பார்க்கும்போது, இதனால நமக்கு 1000 நன்மைகள் இருந்தாலும், ஒரு பாதகமோ, இல்ல ஒரு உயிரிழப்போ இருக்கும் பொழுது, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தடை செய்யப்படக்கூடியதுதான். இது வந்து சாபமாக இருக்கும் பட்சத்தில். அதனால வலைதளங்கள் நமக்கு சாபமே என்று என்னுடைய கருத்தை கூறி நிறைவு செய்கிறேன் அம்மா. சிறப்பு, சிறப்பு. அனைவருக்கும் சமநீதி என்பதைப் போல திருக்குறள் தொண்டர் தனக்கு உண்டான நேரத்தை மிக துல்லியமாக கணித்துக் கொண்டு தன் உரையை முடித்துவிட்டார். அற்புதம் அம்மா, சிறப்பு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வலைதளங்களனால ஏமாத்து வேலை நடக்குது, ஆபத்து அதிகமா இருக்குது, குற்றச் செயல்கள் அதிகமா இருக்குது, அதனால அது வந்து நமக்கு சாபம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறது அது தவறா சரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னொன்னு நிறைய ஏமாற்று வேலைகள் இதன் மூலமாக நடக்குது அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த காலத்துல தபாலுக்காக கொஞ்ச நேரம் காத்திருப்போம். அப்ப காத்திருந்து அது பதில் சில நேரம் வராமலே கூட போயிடும். இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலகத்துல அவங்க தபால் போட்டாங்கன்னா, பத்தன்னைக்கு தான் வந்து சேருவான். செத்தன்னைக்கு வாடான்னா 10 தான் போய் சேர முடியும். அந்த மாதிரி எல்லாம் தபால்கள் வரும். வராமலே போயிடும். ஆனா இன்னைக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறது எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா? அது அவசியமா? அது ஆபத்து இல்லையா? சில நேரங்கள் அது ஆபத்தா முடியுது அப்படின்னு தன்னுடைய கருத்தை இங்க விரிவாக முன்வைத்திருக்கிறார் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். இப்போ திருமதி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களே வாருங்கள். எதிரணியில சொன்னாங்க, அதாவது உலகத்தையே வந்து நம்ம உள்ளங்கையில வந்து வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு. உலகத்தை நீங்க உள்ளங்கை வழியா பாக்குறீங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, உலகமே உங்களை வந்து அந்த திரை வழியா வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். அது தெரியாம நம்ம அதுல வந்து மூழ்கி போயிடலாம். அது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே தெரியும். அது வரமா சாபமா நம்மள வந்து 24 மணி நேரமும் ஒருத்தவங்க கண்காணிக்கிறாங்க. அது நமக்கு தெரியல அப்படிங்கும்போது அது வந்து சாபம் தான். அது எப்படி வரமாக அமையும்? அதே மாதிரி சொன்னாங்க, வலைதளம் அப்படின்னாலே அங்க வந்து வலைய வீசிதான் இருக்கு. அதுல இருக்கிற புழுவ பார்த்துட்டு நீங்க வரோம்னு நினைச்சு போறீங்க. அந்த புழுவ போய் பிடிக்கும்போது தான் தெரியும் நீங்க வலையில மாட்டிக்கிட்டீங்கன்னு. அப்பதான் அது சாபம் அப்படின்றத உணர்வீங்க. அதே மாரி வணிகர்களுக்கெல்லாம் வந்து இது லாபம் தரக்கூடியதுன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி வணிகர்கள் பாதிக்கப்படுறாங்கன்றத விட எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா, இப்போ ஒரு சின்ன பழக்கடையில, இல்ல ஒரு இளநீ கடையில கூட ரூ. 10 ரூ. 20க்கு கூட பேடிஎம் வைக்கிறாங்க. அப்போ அதுல வாங்கும்போது, அதுல நம்ம எல்லாம் காசு குடுக்கும்போது, அது என்ன ஆகுதுன்னா, அது வந்து அவங்களுக்கு கணக்குல வருது. அப்போ ஒரு நாளைக்கு நீ வந்து இவ்வளவு வருமானம் வருதுன்னா, நீ வருமான வரி கட்டு அப்படின்றாங்களாம். அதனால வணிகர்கள்லாம் அத இப்ப தூக்கி போட்டாங்க. அவன் ஒரு நாளைக்கு முன்ன பின்ன விப்பான். அது வந்து இன்னைக்கு வாடி போகும், நாளைக்கு வீணா போகும். அந்த ஒரு நாள் தான் அவனுக்கு வந்து அ சம் கிடைக்கிற வருமானமே. அதுல வந்து கூட நீ வாங்கிட்டு அதுக்கு வரி கட்டுன்னா, லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கிறவன்லாம் வரி வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் அண்ணாடங்காட்சிட்ட போய் இத குடுத்துட்டு, இதனால உனக்கு லாபம் இது இவ்வளவு வருது, அதுக்கு நீ வரி கட்டுன்னா அவன் பொழப்பு என்ன ஆகும்?
இப்படியும் அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி பொதுமக்களுக்கு இத பழக்கப்படுத்திடுறாங்க. பேடிஎம், ஜிபேன்னு சொல்லிட்டு ஒரு 5க்கும் 10க்கும் கூட வந்து இதுல வந்து நம்ம பரிவர்த்தனை பண்றோம். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ரூ. 10 ரூபாயா குடுத்தோம்னா, அது 10 பேர்ட்ட போனாலும் ரூ. 10 தான் இருக்கும். ஆனா நம்ம இத வந்து வர்த்தகம் வந்து இப்படி வலைதளங்கள் மூலமா பண்ணும் பொழுது, அதனுடைய இது குறையுது, மதிப்பு குறையுதுன்றாங்க. அதுவும் இல்லாம நம்ம அதிகமா பயன்படுத்தும் பொழுது அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறாங்க. அப்ப நமக்கு தான் அது வந்து நஷ்டம். இந்த மாதிரி விழிப்புணர்வுலாம் இல்லாம தான் நம்ம பயன்படுத்திட்டு நஷ்டப்பட்டுட்டு லாபம் வரம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க எதிரணியில. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நான் வந்து மேலாண் இயக்குனரா இருந்து இத பண்றது வந்து வலைதளத்துல இருந்துட்டு வரமேன்னு சொல்லாம சாவமேன்னு சொல்றாங்க அப்படின்றீங்க. அதத்தான் நானும் சொல்றேன். நானும் வந்து 1 1/2 வருடமா 2 வருடங்களாக இருந்து இலக்கியம் சம்பந்தமான செய்திகளை போட்டுட்டு வர்றேன். ஆனா அதுல வந்து பாக்குறதுக்கு யாரும் தயாரா இல்ல. அத விட்டுட்டு சொன்ன மாதிரி ஆடிட்டு பாடிட்டு இருக்கிறதுக்கு 1000 லைக்ஸ் போடுறதுக்கு அத வைரல் ஆக்குறதுக்கு தான் மக்கள் தயாரா இருக்காங்க. அப்ப அதெல்லாம் நல்லதா? நம்மளோடத பார்த்து இந்நேரம் நம்மளுதுல வந்து அவ்வளவு லைக்ஸும் ஆடியன்ஸும் வந்திருந்தாங்கன்னா அப்ப வரோம்னு சொல்லலாம். மக்கள் இவ்வளவு பேர் வந்து நல்ல செய்திகளை வந்து கேட்கறாங்க. நமக்கும் நல்லத 4 பேருக்கு சொன்ன ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனா அது வந்து பாக்குறது கிடையாது மக்கள். தேவையில்லாததான் பாக்குறாங்க. சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நல்லத பார்க்கணும், கெட்டத பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. அது நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு தெரிய முன்னாடியே அவங்க கையில குடுத்துடுறோம். அப்ப எல்லாமே வரும்பொழுது, அத பார்த்து அதெல்லாம் சரி அப்படின்ற மனப்பான்மை தான் அவங்களுக்கு இருக்கும். சரி எது, தப்பு எதுன்னு தெரியறதுக்கு ஒரு வயசு வரணும். அதுக்கப்புறம் அவங்க பார்த்தாங்கன்னா, சரி இது தப்பு, இத நம்ம செய்யக்கூடாது. இது தப்பு, இத நம்ம பார்க்கக்கூடாதுன்ற இது புரிதல் வந்து அவங்களுக்கு வரும். அந்த ஒரு வயதுக்கு முன்னாலேயே அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால, அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சா என்ன தப்பு? இல்ல இதெல்லாம் செய்யலாம், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு தவறாக ஒரு புரிதல் தான் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. அதே மாதிரி எது ஒண்ணுனாலும் இலவசம் அப்படின்னா நம்ம வந்து வாய திறக்காம அத வந்து போய் இது பண்றோம். இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இலவசம், நம்ம எதுக்கும் கட்டணம் கட்டுறது கிடையாது. இலவசமாக வந்து புலனம், இலவசமாக வந்து முகநூல். ஆனா எந்த ஒரு பொருள் வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுதோ, அந்த இடத்துல நீங்கள் தான் விளைபொருளாக இருக்கிறீர்கள். அத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நேரம் அதுல விரயமாகுது. நம்மள வந்து அவங்களுடைய இத தேவையில்லாம வந்து பார்க்க வைக்கிறாங்க. நம்ம தான் அந்த இடத்துல வந்து விளைபொருளாக இருக்கிறோம். அதை பயன்படுத்தி அதற்கு வந்து பழக்கத்திற்கு நம்ம ஆளாகிறோம். அதே மாரி பேரிடர் காலங்கள்லலாம் வந்து இதுதான் வந்து பயன்படுது அப்படின்றாங்க. பேரிடர் காலங்கள்ல கண்டிப்பாக இந்த வந்து தொழில்நுட்பங்கள் எதுவுமே உதவாது. ஏன்னா புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, எந்த ஒரு டவருமே இருக்காது. உங்களுக்கு எந்த வைஃபையும் சரி, எந்த கைபேசி எதுவுமே எடுக்காது. அப்போ அண்டை வீட்டார் தான் வந்து உதவுவாங்க. நாங்க வந்து புயல் அப்பலாம் பக்கத்து வீட்டு கிணத்துல போய் தான் தண்ணி எடுத்து நாங்க பயன்படுவோம். அப்ப எந்த Blinkitஓ, எந்த Zomatoவோ எதுவுமே உங்களுக்கு கை குடுக்காது. மனிதம் மட்டுமே உங்களுக்கு வந்து பயன்படும். அம்மா சொன்னாங்க, தேஜஸ் வண்டி நின்னுச்சுன்னா தொழில்நுட்பத்த வந்து மாத்த முடியாது. அவன் ஆட்டோமேட்டிக்கா பண்ணி வச்சிருப்பான். இந்த நொடியில வந்து கதவு மூடுச்சுன்னா தொழில்நுட்பம் திறக்காது. மனிதன் தான் வந்து அத வந்து இயக்கி திறக்க வைக்கணும். அங்க வந்து உங்களுக்கு கை கொடுத்தது தொழில்நுட்பம் இல்ல. மனிதன் தான் அங்க வந்து கை கொடுத்திருக்கு. இந்த மாதிரி நெறைய இடங்கள்ல வந்து வலைதளங்கள் வந்து சாபமா தான் அமைஞ்சது. அத வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பொதக்குழி வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது அழகா இருக்கும். கால வைக்கும்போது லேசா வழுக்குற மாரி இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உங்கள உள்ள இழுத்து மொத்தமா மூழ்கடிச்சிரும். அந்த மாதிரி தான் இந்த வலைதளங்கள்லாம் இருக்கு. அதே மாரி TikTok பத்தி சொன்னாங்க. அது வந்து வரமாக இருந்தா அதையே இப்ப தடை பண்ணணும். அதனால பலர் வந்து கெட்டு போறாங்க. அதுல வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. அதுல எல்லாம் வந்து ஆபாச நடனம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அத தடை செஞ்சாங்க. அதே மாதிரி நெறைய விளையாட்டுகள் PUBG இதெல்லாம் வந்து தடை செஞ்சாங்க. ஏன்னா அது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஊறு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு அந்த மாரி ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு அதையும் தடை செஞ்சாங்க. அதெல்லாம் வந்து குழந்தைகள தற்கொலைக்கு தூண்டுது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொன்னுமே வந்து நம்ம தடை செய்ய வேண்டியதுதான். ஆனா அத வந்து மக்கள் வந்து புழக்கத்துல விட்டு பயன்பாட்டுக்கு இருக்கிறதுனால, அத வந்து நம்மளும் வந்து அதுக்கு பழகிட்டோம். அதனால அத வந்து தடை செய்ய முடியல. அதனால நடுவர் அவர்களே, இறுதியாக எங்களுடைய கருத்து என்னன்னா, வலைதளங்கள் எல்லாம் உயிர்கொல்லியாகவும், உடல்நலக் கொல்லியாகவும், உறவு கொல்லியாகவும், பண்பாட்டு கொல்லியாகவும் இருக்கிறது. அதனால் இது சாபமே, சாபமே, சாபமே. அருமை, அருமை, அருமை. ஒரு சீற்றமாக இங்கே அது ஒரு சாபம் அப்படின்னு சொல்லிட்டு சீறி பாஞ்சு நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. இது ஒரு புதைகுழி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு கருத்து சிவகாமி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. எந்த இலவசத்தை நீங்கள் கை நீட்டி பெறுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் விலை போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து. இது நாம இந்த சமூக வலைதளத்துக்கு மாத்திரம் எடுத்துக்க கூடாது, எல்லாத்துக்குமே எடுத்துக்க. ஒரு இலவசத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால் நம்மை நாம் விற்கிறோம், அந்த இடத்துல நாம் விலை போகிறோம் அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தை இங்க முன் வச்சாங்க. நிறைய விளையாட்டுகளை வந்து ஏன் தடுத்தாங்க, ஏன் தடை போட்டாங்க, ப்ளூ வேல் போன்றதெல்லாம்
இன்னும் கூட இந்த வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கக்கூடிய அந்த இதையெல்லாம் ஏன் அரசாங்கம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்குது அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் வச்சாங்க. ரொம்ப அருமையம்மா, ரொம்ப அருமை சிவகாமி அவர்கள். அவருடைய கருத்துக்களை இங்க முன் வச்சு அப்ப 2 பேருடைய இந்த அணியிலிருந்தும் வந்து பேசிய இந்த இல்லத்த பெண்மணிகளினுடைய கவிஞர்களுடைய பேச்சாளர்களுடைய கருத்துக்களை மட்டுமே என்னுடைய மனசுல நான் பதிச்சுக்கிட்டு என்னுடைய தீர்ப்புக்குள்ள வரேன். பொதுவாக இது சாபம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய போலித்தனம் இதுல இருக்கு. எல்லாமே நிஜம்தானா அப்படின்னு பார்க்க முடியும். நிறைய டூப்ளிகேட் எல்லாம் கூட இதுல போடுறோம். அங்க வந்து வீட்டுல சமைச்சே இருக்க மாட்டாங்க, அவங்க சமைக்கவும் மாட்டாங்க, ஆனா சமைச்ச மாதிரி இங்க கொண்டு வந்து படங்கள் போடுவதற்கோ, மற்றபடி ரொம்ப எல்லாருமே ஒரு அறிஞர்களாக ஒரு அறிவுரை சொல்லக்கூடியவங்களாகவே இதுல நிறைய நாம பல பேரை பார்க்கறோம். அதனால ஒரு போலித்தனம் இதுல அதிகமாக இருக்கு. அது மாதிரி தனி மனிதனுடைய தாக்குதல்கள் இதை நாம பார்க்கும் பொழுது நிறைய தனி மனிதனுடைய தாக்குதல். ஒருத்தரை பற்றி திட்டுறது, அவரை வந்து தவறாக பரப்புறது, அவங்க செய்திகளை பற்றி பரப்புறது, அதையெல்லாம் கூட திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சொன்னது மாதிரி நல்லதுக்கு ஒரு லைக் கிடைக்குதோ இல்லையோ, நேற்று வந்து இவங்க சசிகலா அம்மா பேசியிருக்காங்க. அவங்க பக்கத்துல ஒரு பெண்மணி வந்து நின்னு அதை வந்து ஆமான்னு ஆமோதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய போட்டோ மறுபடியும் எடுத்து தொட்டு பார்த்தா 480K வரலும் போயிருக்கு ஒரே நாள். அப்ப அந்த அளவு மக்கள் வந்து எதை பார்க்கணும்னு விரும்புறாங்க பாருங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு பாக்குறோம். இதனால ஒரு கலாச்சார சீர்கேடும் இருக்கு. கலாச்சார சீர்கேடு இப்ப இந்த காலகட்டங்கள்ல இருந்தாலும் அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அதே மாதிரி நாமளும் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் போக்கு. பொய்த்தனமான நிறைய இது வந்து பொய்த்தனம் தான். எல்லாமே உண்மையா இருக்கா அப்படின்னு சொல்லுவதற்கு கூட இதுல அதிகமாக இல்லை. 2வது நம்மளை அடிமையாக்கிடுது. ஒரு போதை மாதிரி பண்ணிருது. கையில வந்து செல் இல்லாம அதை வந்து சொரியாம தடவாம இருக்கவே முடியாது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதை பார்க்கலன்னா அப்படியே கைகள் நடுங்குற மாதிரி எல்லாம் சில குழந்தைகளை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு அடிமைத்தனத்தையும் இது நமக்கு ஏற்படுத்தி தருது. அது மாதிரி நம்முடைய தகவல்கள் விற்கப்படுகின்றன. இப்ப நம்மளை பற்றிய செய்திகள், நாம எங்க இருக்கோம், நம்ம என்ன பேசுறோங்கிறதோ நம்மளுடைய எதையோ ஒண்ணு பதிவிட்டுட்டா போறோம், மத்தவங்க அதை எடுத்து எல்லாருக்குமே உலகத்துக்கே பரப்புறாங்க. அப்ப நம்முடைய தகவல்கள் முழுவதுமே உலகம் முழுவதும் விற்கப்படுகிறது. அப்புறம் நிறைய நேரம் நாம் இதை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய உடம்பும் பாழாப்போம். அது இன்றைய காலகட்டங்கள்ல இது பணிதான். இந்த தொழில்நுட்பத்துல பயன்படுத்துறதோ, இது வந்து வேலை பார்க்கறதோ ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்கும் பொழுது அதுலயே உட்காந்து 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 என்ன பண்றாங்க, அவங்களுடைய இந்த இளம் வயது பெண்மணிகளுடைய கர்ப்பப்பை கூட நிறைய பேருக்கு தொந்தரவு. ஆண் குழந்தைகள் இல்லாத ஒரு மலட்டுத்தன்மையை இதெல்லாம் கூட இந்த கணினியினால நமக்கு நிறைய தொந்தரவு எல்லாம் வந்து. அது மாதிரி ஜிபே, இந்த போன்பே இப்படி எல்லாம் நாம செலவு பண்றோம் அப்படின்னும் பொழுது ஜிஎஸ்டி மட்டும் இல்ல, வரிகள் மட்டும் இல்ல நம்ம மேல திணிக்கப்படுறது வீணான செலவுகள். இப்ப கையில நம்ம காசு கொண்டு போயிருந்தோம், ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இந்த பொருள் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கூட நாம வாங்குவோம். சில நேரம் கையில காசு இல்லைன்னா எது முதன்மை வாங்கணும், எது பின்னால வாங்கலாம், இது வேண்டான்னு ஒதுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு திட்டமிடுவது கூட நம்மளால முடியும். ஆனா இந்த மாதிரி செல்லுல பணத்தை போட்டு வச்சுட்டு ஏடிஎம் கார்டு கிழிக்கும் போதே அப்படிதான், இந்த கார்டு கிழிக்கும் போதே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதை விட மோசமா போயிருச்சு. எங்க போனாலும் ஒரு செல்லு இருந்தா போறோம், அதுக்குள்ள இருந்து நம்ம எதை வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் நிறைய வந்து ஒரு சாபமாகத்தான் நமக்கு இந்த வலைதளங்கள் இருக்கு. அப்ப இதுல வரணா ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒரு களமா இது. சாதாரணமா இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்க எடுத்து பாருங்க. அப்ப வந்து ஒரு பொறிதான், அந்த ஒரு பொறி உடனே எல்லாருக்கும் பரவி அங்கே திரண்டு அந்த இடத்தை தடுக்கக்கூடிய ஒரு திரளாக அந்த இடத்துல நமக்கு இருக்கு. இப்ப அது வந்து ஒரு ஒரு வரமாக கூட ஒரு நன்மையாக கூட நாம் எடுத்துக்கலாம். மாதிரி சில நேரங்கள்ல ஆபத்து காலங்கள்ல, பெருவெள்ளம் காலங்கள்ல எல்லா நேரங்களிலுமே நமக்கு அந்த மின்சுமை போயிடாது. முதல்ல எப்படியோ ஒருத்தருக்கு ஒரு தகவல் போய் சேர்ந்துரும். இப்ப வைகுண்டம் பகுதியா ஏதோ அந்த பகுதியில எல்லாம் கூட சில நேரம் அந்த
தொடர்வண்டி நின்னு போகும்போது 4 பேருக்கு அவங்க வெளியே சொல்லிட்டாங்க. அப்ப சொல்லும் பொழுது மத்தவங்களுக்கு அடுத்த தொடர்பு கிடைக்கலையே, முதல்ல கிடைச்சதே தொடர்பு, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் அங்க உதவி செய்வதற்கு அது ரொம்ப பயனா மாரி குற்றங்கள் செய்யக்கூடியவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஜிபிஎஸ் ஏதோ ஒண்ணு போடுறாங்க பாருங்க. அவங்க எங்க இருக்காங்க? அவங்கள எப்படி எந்த இடத்துல அவங்க நிக்கிறாங்க? அவங்கள எப்படி பிடிக்கலாம்? அப்படின்னு பார்க்கறதுக்கெல்லாம் இந்த மாதிரியான நெறைய இன்னொன்னு நாம கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த தொலைக்காட்சிகளும், ஊடகங்களாக இருக்கக்கூடிய செய்தித்தாள். அது சில நிகழ்ச்சிகளையோ, சில செய்திகளையோ நமக்கு பரப்புது. ஆனா, அதுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த எண்ணங்கள் எல்லாம் சரியா, தவறா அப்படின்னு நம்பள தீர்மானிக்கிறதுக்காக கூட நெறைய வலைதளங்கள், நெறைய பதிவுகள் போடுது. ஒண்ணு சரிங்குது, ஒண்ணு தவறுங்குது. அப்ப நாம இந்த வலைதளங்கள்ல, இந்த Facebookல, இந்த YouTubeல அதையெல்லாம் பார்க்கும் பொழுது, நமக்குள்ளேயும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு திறன் நமக்கு கிடைக்குது. அதை விட சில நேரடி தகவல்கள் நமக்கு அப்படியே அந்த இடத்துல எப்படி நாம நிச்சயமா இப்ப இந்த விளையாட்டுகள் எல்லாம் பாருங்க, கிரவுண்ட்ல எங்கேயோ போய் மேல கோடியில போய் நின்னு பார்த்தா நடுவுல யாரு ஆடுறாங்க, அப்ப அது பால் போகுதா விழுதா அது ஜெயிக்குதா அப்படின்னு தெரியறதுக்கு பதிலா நம்மள அப்படியே கேமரா பக்கத்துல கொண்டு போய் நிறுத்திடுது. அவங்க முகத்துக்கு பக்கத்துல, அவங்க செயலுக்கு பக்கத்துல கொண்டு போய் நிறுத்தும் பொழுது இந்த மாதிரியான ஊடகங்கள், இந்த வலைதளங்கள் எல்லாம் நமக்கு அதை நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை நமக்கு கொண்டு வருது. எப்படியோ சிலது படிச்சிருப்போம், எரிமலைன்னா இப்படி வெடிக்கும்னு படிச்சிருப்போம். ஆனா எரிமலை வெடிக்கக்கூடியதுக்கு பக்கத்திலே போய் நிக்கிற மாதிரி சில காட்சிகளை எல்லாம் கொண்டு வரும்பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை விட பெண்களினுடைய திறன் அதிகமாக வெளிப்பட்டு பெண்கள் தங்களுடைய திறமைகளை எல்லாம் சில பேர் இதுல பதிவிடுறாங்க. அப்ப அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரம் வெறும் சமையல் கட்டுலயும், வீட்லயும், படுக்கறையிலயும் இதுலயே உழட்டிட்டு இருந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு காரணமும், நிறைய அவங்களுடைய திறன்களை வெளிக்காட்ட காரணிகளாகவும் இது நமக்கு கொஞ்சம் உதவி செய்யுது. அதோட எழுத்தாளர்கள் நிறைய பெருகி இருக்காங்க, கவிஞர்கள் நிறைய பெருகி இருக்காங்க, எழுத்தாளர்கள் நிறைய பெருகி இருக்காங்க. தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இதன் மூலமா. அப்ப இது ஒரு வரம் தான். ஆனா சாபம் போது நிச்சயமா அது சாபம். ஏன்னா குழந்தைகளுடைய கலாச்சார சீரழிவு, குழந்தைகளை குற்றங்கள் செய்யக்கூடிய சீரழிவு, மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய சீரழிவு, அப்ப பண்பாடு மாறி போகக்கூடிய சீரழிவு. அவங்க சொன்ன மாதிரி சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு சமையல் கட்டு இல்லாம போனா அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வேறொரு தன்மையாவே நாம பாக்குறதா இருக்கும். சாப்பாடு இல்ல அப்படின்னு சொன்னா வாங்கி சாப்பிடுறது இல்ல, அவன் என்ன சொல்றானோ அதை தான் நாம சாப்பிட முடியும். நாம சாப்பிடக்கூடியது கிடையாது. நமக்கு இது பிடிக்கல அப்படின்னு ஒதுக்க முடியாது. இன்னைக்கு இதுதான் இருக்கு, இதுதான் சாப்பிடணும்னா அவன் சொல்லக்கூடிய தீர்மானத்துக்கு நாம் வரக்கூடிய ஒரு நிலைக்கு பின்னால் அது தள்ளப்பட்டுரும். அவன் எதை கொடுத்தாலும் சாப்பிடணுங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் இதனுடைய சாபத்தன்மையில நமக்கு நிறைய வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப வரங்களும் இருக்கிறது, சாபங்களும் இருக்கு. ஆனா இந்த அலைபேசியில நிறைய இடங்கள்ல நாம பார்க்கிறோம், குழந்தைகள் பார்க்கிறார்கள், அதனால குழந்தைகள் கெட்டு போகிறார்கள்ங்கிற ஒரு கருத்தை தான் நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அதுல நிறைய ஆப் வந்திருக்கு. இப்ப சில நேரங்கள்ல விளம்பரங்கள் தொடர்ந்து நாம பார்க்கும் பொழுது கூட நமக்கு தேவையில்லாத விளம்பரங்கள் எல்லாம் வருது. எப்படி அழிக்கணும்னு தெரியாம கூட சில நேரங்கள்ல நாம என்ன போட்டாலும் அது போறதில்லை. ஆனா எல்லாத்துலயுமே ஏதோ ஒண்ணு தவறுதலா நம்ம அழிச்சிடுறோம், அது தொட்டுடுறோம் இந்த ஸ்மார்ட் போன்ல, அதனால அப்படி வருது. அப்ப ஹோம் அப்படிங்கிறதையும் நாம அழிச்சிட்டோம். இன்னொன்னு பேரண்ட் அப்படிங்கிற ஒரு அந்த இது ஒண்ணு இருக்கு. அதுல அந்த செட்டிங்ஸ் போட்டோம்னா குழந்தைகளாக உங்களுக்கு என்ன வயது அப்படின்னு அது கண்டுபிடிச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்படிப்பட்ட விளம்பரங்களை எல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த கூகுள் இணையதளம். அப்ப தனிப்பட்ட மனிதனுடைய சுதந்திரத்தையும், அவனுடைய திறனையும், அவனுடைய பயன்பாட்டையும் வெளிக்கொண்டு வர மாதிரி வேண்டான்னு தடுக்கிறதுக்கும் இதுல ஆப் இருக்கு. அந்த ஆப்பை நாம தெரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம தடுத்தோம்னா பல்வேறு இது நமக்கு இதுல தடைப்பட்டு போயிடும். எது ஒண்ணுமே அறிவியல் கண்டுபிடிப்பு முதலாக வரும் பொழுது நாம் என்ன செய்வோம், அது தவறானது அப்படிங்கிற கண்ணோட்டத்துலதான் பார்ப்போம். இப்ப உதாரணமாக மின்சாரம். இப்ப மின்சாரம் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? ஆனா மின்சாரம் எல்லா பக்கமும் போயிட்டே தான் இருக்கு. அப்ப அதை கையில தொட்டா என்ன ஆகும்? யார் தொட்டாலும் செத்துதான் போயிடும். அவன் பெரிய தலைவராக இருக்கட்டும், இல்லாதவனாக இருக்கட்டும், இருக்கிறவனாக. அப்ப அந்த கம்பிகளை நாம என்ன செய்யறோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இதை கொடுத்து வீட்டுக்குள்ளேயோ மற்ற இடங்கள்லயோ நாம சேஃபா வச்சிருக்கோம். அது மாதிரி இந்த வலைதளங்கள் ஒரு மின்சாரத்தை போல எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப அதை தடுத்து நிறுத்துவதற்குண்டான ஒரு அமைப்பும் நம்ம கையில இருக்கு.
அப்ப நாம அதை சரியா பயன்படுத்தும் பொழுது இப்படி தேவையில்லாததெல்லாம் நமக்கு வராது. இததான் அவர்கள் திரைப்பட பாடல் மாதிரி ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. அப்ப எனக்கு நினைவு வந்தது. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. எல்லாமே வெளிப்படையா இருக்கு. அங்க அது இருக்கு, இது இருக்கு. எல்லா இடத்துலயும் சாராயம் விக்காம இருக்காங்களா, போதைப் பொருள் விக்காம இருக்காங்களா, சிகரெட் விக்காம இருக்காங்களா, மின்சாரம் பாயாம இருக்குதா? எல்லாமே இருக்கு. ஆனா நமக்கு வேண்டான்னு நாம் அதை கட்டுப்படுத்தி அதனால் பெறக்கூடிய பயன்கள் அதிகமாக இருக்கிறதுனால சாபங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சாபங்களை கட்டுப்படுத்தவும் அழிக்கவும் இருக்கக்கூடிய சாட்டை நம்ம கிட்ட இருக்கு. அதனால அந்த சாட்டைய நாம சரியா பயன்படுத்தினோம்னா அது நமக்கு ஒரு வரமாக அமையும். எனவே இன்றைய சூழலில் சமூக வலைதளங்கள் வரம்தான் என்று இவர்கள் பேசிய கருத்திலிருந்து என்னுடைய தன்மையையும் இதிலே உங்களுக்கு தலைமையாக இருந்து அதற்குண்டான ஒரு தீர்ப்பை வழங்குகிறேன். வரம்தான், ஆனால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய சாட்டை நம்மிடம் இருக்கிறது. எனவே இன்றைய சூழலில் சமூக வலைதளங்கள் வரம்தான் என்று கூறி தீர்ப்பளிக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி அம்மா. இதிலே கலந்து கொண்ட அனைத்து பேச்சாளர்களுக்கும், கவிதாயினிகளுக்கும், சகோதரிகளுக்கும், அன்பு நிறைந்த இந்த சகோதரிகள் அத்துணை பேருக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.